கூகுள் என்ன தப்பாக சொல்லுது, 2 ரோடு பிரியுதுன்னு சொல்லுது, இங்கே 1 ரோடு. இங்கே ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு, மலையாள படம் தான். அந்த மலையாள படத்தினுடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ். டொவினோ தாமஸ் புதுசாக இருக்குங்களா? யார் ப்ரோ அது? மாறி படத்தை வெளில மாறி டூ. ஆனால் நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா டே 2 ரைடு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே சக்லேஷ்பூரில் தான் நைட்டு தங்கியிருந்தோம். அண்ட் மார்னிங் வந்து மஞ்சராபாத் ஃபோர்ட்டுக்கு போயிருந்தோம். இப்போ சக்லேஷ்பூர் திரும்பியும் வந்து, ஏன்னா அந்த வழியாக தான் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்டிஹல்லி சர்ச்சுன்னு சொல்லிட்டு, அந்த காலத்து கத்தோலிக் சர்ச். ஆக்சுவலாக அது வந்து அபாண்டன்டு, நிறைய மூவிஸில் அண்ட் நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த சர்ச். அது வந்து ஃபேமஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி அண்ட் சுற்றுலாத்தலமும் சரி. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. அஸ் பர் கூகுள் வந்து இப்போ 8.8 கிலோமீட்டர்னு சொல்லுது. பட் நீங்கள் சக்லேஷ்பூர் வழியாக வந்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர், 33 சம்திங் ஆகுது. பட் ஓரளவுக்கு ரோடு குட் கண்டிஷனில் இருக்குது, கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருக்குது. பட் ரைடு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். சர்ச் பார்த்தீங்கன்னா ஷெட்டிஹல்லி சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டிஹல்லின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆசன்னு சொல்லுவாங்க, HASSAN. ஸோ ஆசன் டிஸ்ட்ரிக்டில் தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அங்கே சக்லேஷ்பூர் அது ஒரு டிஸ்ட்ரிக்கு, அங்கே எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆசன் டிஸ்ட்ரிக். ஸோ ஆசன் டிஸ்ட்ரிக் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டை எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ளஸ் ரப்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸ் தான். இங்கே எல்லாமே மவுண்டன்லேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணி நிலம் இருக்குல்ல, நம்ம ஊட்டி மாதிரிங்க. இது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்னடா இப்படி போய் வளைக்கிறான்னு பார்க்காதீங்க, பின்னாடி பில்லியன் இருக்கார். கொஞ்சம் பில்லியனா கூட கஷ்டம் தான் இது. அண்ட் வழி பார்த்தீங்கன்னா ஆசம். ஸோ இன்னும் 6.2 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்கிறாங்க. 6.2. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டேம் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா எப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா 1860 வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு. 1860ஆம் வருடம் அப்போ தான் வந்து கட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960 வந்து அபாண்டன்ட் ஆகிடுச்சு, அதை கைவிட்டுட்டாங்க. பிகாஸ் அங்கே பெரிய ரிசர்வாயர் இருக்குது அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அந்த ஏமாவதி ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவர் வழியாக தான் நேற்று ஆக்சுவலாக ஏமாவதி ரிவருக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். போயிட்டு ஒரு 1 or 2 hour உள்ள ஆற்றுள்ள போயிட்டு அப்படியே மீன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. வந்து அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது தான் வந்து டேம் வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே ஆற்றுலேயே அவ்வளோ தண்ணி வந்துருந்துச்சு, இந்த டேமில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டேமுக்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு வந்து இருக்குது, ஷெட்டிஹல்லி சர்ச்சு. ஸோ மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு வந்து ஃபுல்லாக மூழ்கிடும். மேபி டாப் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற பிரகாரம் இந்த நார்மல் சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப 1860 பாருங்கள், 1860 ஃப்ரெஞ்சுக்காரங்களால் கட்டப்பட்டது. தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ பட் ஸ்டில் இட் இஸ் ஏன்ஷியன்ட் சர்ச். ஸோ நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. சக்லேஷ்பூர் வந்து வரீங்கன்னா மினிமம் வந்து 3 days தேவைப்படும். பிகாஸ் நாங்களே 2 days ட்ரிப்பு தான் போட்டோம். பட் 2 days ட்ரிப்பு போட்டுட்டு ஒன்றும் பத்தலைங்க. நிறைய வந்து லிஸ்ட்டு இதுவும் எடுத்திருந்தோம். பட் பிளேஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா இது வேறு சம்மர் சீசனாக ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது அண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தண்ணி எப்பயுமே வச்சுக்கிங்க கூடயே, வச்சுட்டு சுற்றுங்க. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பாடி அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால தான் இங்கிருந்தே நல்லா தெரியுது அந்த டேம் வியூவு. இங்கே கிட்ட போனால் இன்னும் நல்லா தெரியும். ஸோ 2 days கண்டிப்பாக பத்த மாட்டிருக்கு. 3 daysனால் ஓகே தான். பட் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 daysல எல்லா பிளேஸுமே சுற்றி பார்க்கலாம். பட் என்னென்னா இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் ஆசன் வந்து டோட்டலாக வந்து அதை எடுத்துட்டோம். பட் இது வந்து ஆசன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இது ஒரே ஒரு பிளேஸ் தான் வந்து பார்க்குறோம். நிறைய இங்கே வந்து டெம்பிள்ஸ் இருக்குது ஆசனில் பார்த்தீங்கன்னா. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பாக இருக்கலாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ரைடிங்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ரைடராக இருந்தீங்கன்னா சக்லேஷ்பூர் வந்து பெஸ்ட்டு வீக்கெண்டாக பெங்களூர்லேருந்து வர தந்தா நல்லா வந்துட்டு சுற்றிட்டு 2 days என்ஜாய் பண்ணலாம்.
ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், சொல்லப்போனால் ரொம்ப ப்ரைஸெலாம் இல்லை. தங்குற இடமும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் இங்கே. ஸோ நல்லாயிருக்கும் ரைடு ஓவராலாக பார்த்தீங்கன்னா. இங்கே டேம் இங்கிருந்தே நல்லா தெரியுது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் எந்த பெருசு, ஐயோ. ஸோ ஹேமாவதி ரிவர் வந்து இந்த பக்கம் தான் வரும். அண்ட் நல்லா டேமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. கூகுள் என்ன தப்பாக சொல்லுது, 2 ரோடு பிரியுதுன்னு சொல்லுது, இங்கே 1 ரோடு. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ உள்ளே போக சொல்லுது? இல்லை உள்ளே போக சொல்லுது அந்த வழியில். ஓ அங்கே தானா? வந்தாச்சு. இதுதான் வந்து ஹேமாவதி ரிசர்வாயரு. அந்த டேம் வந்து இங்கே இருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் வாவ் அமேசிங் ஆக்சுவலாக. 2 பக்கம் பாருங்க எவ்வளோ தண்ணி. அண்ட் சென்ட்ரலில் பிரிட்ஜு. வாவ் ஆசம். நம்ம வந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள் அந்த சர்ச்சு தான். ஓ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அந்த இதுவெலாம் போட்டிருக்காங்க, ராட்டனம் எல்லாமே. ஸோ செம்மையாக இருக்குங்க ஆனஸ்ட்லி. பாருங்க ப்ரோ பாருங்க. வாவ் நண்பா ஆசம் பிளேஸ் இட் இஸ். வேறு லெவலில் இருக்குது ஆனஸ்ட்லி சொல்ல போனால். அண்ட் பீஸ்டி பாய் இங்கே இருக்கான். வாவ் எந்த பெருசுங்க. நான் இவ்வளோலாம் அழகாக இருக்குன்னு நினச்சே பார்க்கல. ஐயோ எகிரி குதிக்கிட்டா வேணாம், இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, ஃபுல்லாக க்ரீன். அண்ட் அந்த மவுண்டைன் நாங்கள் போகணும் இல்லை பிஸ்லி காட்டு எல்லாமே. ஸோ அங்கேருந்து தண்ணி வரும் மிளகுது. அண்ட் ரிவர் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது, நல்லாவே தெரியுது. ஸோ வேறு லெவல். வா ஜஸ்ட் அமேசிங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருந்தால் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. பீஸ்டி பாய் என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு 700 to 800 கிலோமீட்டர் ரைடு இது ஆக்சுவலாக. ஸோ வாவ் திஸ் இஸ் இட் லுக்ஸ் லைக் வாவ். பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மேலேயே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே அதில் தான் கொடுப்பேன். அண்ட் அதே வரைக்கும் அந்த சர்ச் வந்து அபாண்டன் சர்ச்சு. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜ் இருக்குல்ல, பாம்பன் பிரிட்ஜ், அது மாதிரியே ஃபீல் ஆச்சு. எங்கே போய் எப்படி இருக்கு வழி எங்கே இருக்கு? ஆமாங்க இவ்வளோ தண்ணி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ஓகே நண்பா. ஆமாம் கரெக்டு. வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே வழி எப்படியா இருந்தாலும் முன்னாடி தான் இருக்கும். ஏய் மாடு பார்த்துமா. ஸோ அது அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாடி அத்தாடி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செட்டிஹள்ளி சர்ச்சுக்கு போகிற ரூட்டு. கேமராவில் பேசுகிறேன் ப்ரோ. ஸோ இந்த ரூட்டு தான் நல்லா ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. பட் உள்ளே போனீங்கன்னா நல்லா அந்த டேம் ஆண்டியே இருக்கலாம். தண்ணீர் தேக்கம். இது ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க, டூரிஸ்ட் பிளேஸு ஸ்பாட்டு எல்லாமே. அம்மாடி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஜிக் 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 தூக்கி தூக்கி போடுது. ஐயோ ஐயோ மண் 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 மண். ஓகே வந்தாச்சு. அபாண்டன் சர்ச். ஓ மணிகுண்டுலாம் இருக்குது அங்கே, சூப்பரு. அது மணிகுண்டு
அண்ட் இங்கே எல்லாம் அந்த பிரிட்ஜில் தான் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தது. இங்கே நிறுத்திடலாமா ப்ரோ? ஓகே, இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 1860 வந்து ஃப்ரெஞ்சு மிஷினரிஸ் அவங்களால தான் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே கட்டியிருக்காங்கன்னா ஏமாவதி அந்த டேம் இருக்குல்ல, அந்த ரிசர்வாயர் அங்கே தான் வந்து கட்டியிருக்காங்க. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடும். அண்ட் நார்மல் டைம் இந்த சம்மர் டைமில் வேணால் வந்து விசிட் பண்ணுங்கள், உள்ள சர்ச் வரைக்கும் வரலாம். இது வந்து 1860 வந்து கட்டப்பட்டது. பட் 1960 வந்து ஆஃப்டர் 100 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து அபாண்டன்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் யாருக்கும் என்னன்னு தெரியல, விக்கிபீடியாவில் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருந்து 1860 இருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸ் பிளேஸ். ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கும் சரி, இல்லைனா வீக்கெண்டு நிறைய இங்கே ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. மலையாள படம் தான். அந்த மலையாள படத்தினுடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ். டொவினோ தாமஸ் புதுசாக இருக்குங்களா? யார் ப்ரோ அது? மாறி படத்தை வெளில மாறி டூ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் எல்லாம் எரிச்சிருக்காங்க. ஏதோ பெருசாக செட்டு போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க போல். நல்லா வெடிக்கிறது, ஃபயர் பண்ணுறது எல்லாமே நடந்திருக்கு. அண்டு இங்கே பாருங்கள் ப்ரோ, அங்கே ஏதோ ஒரு கட்டை வண்டி கூட இதுவாக இருக்குது. அப்படியே உருட்டி விட்டுருப்பாங்களோ. செமையாக இருக்குங்க. செட்டு அங்கே மேலே இருக்குது, லைட்டு எல்லாமே செமையாக இருக்குது. வீக்கெண்ட் ஸ்பாட் வந்து வேணா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓவரால் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆசம். கட் பண்ணுங்க ப்ரோ, அப்புறம் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இப்போ வாங்க என்ன என்ஜாய் பண்ணுமோ லாஸ்ட்டாக போஸ்ட். ஓகே நண்பா. ஸோ கேரவன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. மேபி டொவின் தாமஸ் அங்கே இருப்பாரோ தெரியலையே. அண்ட் இங்கே பாருங்கள் ஸ்னீக் பீக், டொவின் தாமஸினுடைய ஸ்னீக் பீக் மூவி. க்ரேன் இருக்குது. மணி குண்டில் ஏதோ உடைச்சி உள்ள ஏதோ ரொம்ப ஹாரர் ஃபிலிமாக இருக்குமோ. ஹாரர் சூப்பர் ஃபிலிமா, சூப்பர் ஹீரோ. ஆனால் அவர் சொல்லிட்டு சிரிச்சார் இல்லை, அதுதான் அவருக்கே சொல்லுங்க. கல் இருக்குது, மண் இருக்குது, அவர் அந்த வயர் எல்லாம் சிரிச்சிட்டாரு. அண்ட் ஆனால் ஓவராக பெட்ரோல் ஸ்மெல்லு தான். என்னத்துக்கு எல்லா இடத்தையும் இது மாதிரி கயிறு மாதிரி ஏதோ போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, நம்ம ஜெண்டா, நம்ம 90s கிட்டலாம் ஜெண்டா பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ஏதோ பெருசாக ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அதுதான் தெரியுது. பாருங்கள் எல்லாம் போட்டு சாய் இதுவெல்லாம் வந்து எரிச்சிருக்காங்க. இங்கே ஏதோ எரிச்சிருக்காங்க. ஆனால் உள்ளே எதுவும் டேமேஜ் பண்ணலை. என்ன பண்ணாங்கன்னா அவங்கள எரிச்சிடுவாங்க கவர்மெண்ட்டை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காசு கொடுத்தா நல்லா இருக்கு. ஓகே நண்பா, ஆக்சுவலாக இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அண்ட் சுற்றி பார்த்துட்டு ஷெட்டிஹள்ளி சர்ச் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அண்டு மூஞ்சியும் கைவிழான்னு போனோம். அங்கே தண்ணி நல்லா இல்லாதனால வந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கலாம் செமையாக இருக்கும். பிளேஸு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakti.